ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறு பஞ்சமூலம். இது ஓல்டு புக்ல இருக்கு, நியூ புக்லயும் இருக்கு. ஓல்டு புக் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது 9th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல இயல் 2ல இருக்கு. சிறு பஞ்சமூலம் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சிறு பஞ்சமூலம்ன்றது 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அறநூல்கள்னால நமக்கு தெரியும், 15 கீழ்கணக்கு நூல்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறு பஞ்சமூலம் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் சிறு பஞ்சமூலம். ஓகேவா? இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 97 வெண்பாக்கள் இதுல இருக்கு. கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகள் இருக்கு. பஞ்சமூலம், பஞ்சபூதம் அப்படின்னால நமக்கு 5 தெரியும். பஞ்சு அப்படின்னால 5 தெரியும். ஸோ இதுலயும் 5 இருக்கணும். கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சின்ற 5 மூலிகள் இது வேர்கள் இருக்கிறது தான் நம்ம சிறு பஞ்சமூலம் அப்படின்னு சொல்லி. இது உடல் நோயை தீர்க்கும். அது போல இந்நூல்ல ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. மக்களோட மனநோயை போக்குவதற்காக இந்நூல் சிறு பஞ்சமூலம்ன்றது பெயர் பெற்றிருக்கு. அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து மொத்தம் 97 வெண்பாக்கள் இருக்கு. ரொம்ப முக்கியம். என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துடலாமா? கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்மனப்பு கேட்டார் நன்னென்றால், கிளர்வேந்தன் தன்னோடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. அதாவது கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா கண்ணுக்கு அழகம் இரக்கம் கொள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணோட அழகு அப்படின்றது காஜல் வைக்கிறதோ மஸ்காரா போடுறதோ கிடையாது. இரக்கம் கொள்றதுதான் அடுத்தவங்க மேல அப்படின்னு சொல்றாங்க. கால்வனப்பு செல்லாமை அப்படின்னா காலுக்கு அழகுன்றது பிறரிடம் இறந்து செல்லாமை, மத்தவங்க கிட்ட போய் நம்ம ஒரு பொருளுக்கு நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்பனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல், ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்து உரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சி செஞ்சு நம்மளோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாம சொல்லணும் அப்படின்றது சொல்றாங்க. பன்மனப்பு கேட்டார் நன்றென்றால், அதாவது இசைக்கு அழகு அதனை கேட்டோர் நன்றென புகழுதல். இசையோட அழகு என்ன அப்படின்னா, இப்ப எல்லாரும் பாடுறாங்க, ரஹ்மான் பாடுறாரு, அதோட அவங்களுக்கு கொடுக்குற கிரெடிட்ஸ் என்ன அப்படின்னா மத்தவங்களோட பாராட்டுகள் தான். அததான் சொல்றாங்க நன்றென புகழுதல். கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. அதாவது அரசனுக்கு அழகு அப்படின்னா குடிமக்களை வருந்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல். அரசனுக்கு எது அழகு? குடிமக்களோட சந்தோஷம்தான். அவங்க கிட்ட ஒரு வறுமை பார்க்காம அவங்களோட முகம் வாட்டம் இல்லாம பாத்துக்கிறது தான் ஒரு அரசனோட அழகு அப்படின்னு சொல்றாங்க. சொற்பொருள் பார்த்திடலாம். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். என்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்புனாலே அழகுதான். கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன். வேந்தன்னா அரசன் நமக்கு தெரியும். வாட்டான் அப்படின்னா வருத மாட்டான். ஓகேவா? இதுல இலக்கண குறிப்பு இருக்கு. கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் அப்படின்னா தள்ளு அல்லு இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாலே தொழிற்பெயர் நமக்கு தெரியும். கேட்டார் வாட்டான் அப்படின்னாலே விளையான் அணையும் பெயர். ஆர் ஆண் அந்த மாதிரிலாம் வந்துருச்சுனாலே வினையால் அணையும் பெயர். ஓகே, பகுப்பெயர்களும் இலக்கண குறிப்பு தனியாகவே இலக்கணம் இதுல பாத்துடலாம் ஃபுல்லாவே. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. காரியாசன்றது மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணக்கர் என சிறப்பு பாயிரம் கூறியது. காரியாசன்றது மாக்காயனரின் மாணக்கர்னு சொல்றாங்க. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவங்களாம். இவரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணக்கவர். கனிமேதாவியரும் இவரும் ஒன்னா படிச்சவங்க. காரியாசனும் கனிமேதாவியரும். இவரோட ஆசிரியர் மாக்காயனரின் மாணக்கர். பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்ற. பெரும்பான்மையா பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மையா சமண அறக்கருத்துகளும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறுபஞ்ச மூலம்ன்றது 5 வேர்களை கொண்டிருக்குது அப்படின்றது, 5 மூலிகையை கொடுக்கறது தான் சிறுபஞ்ச மூலம். அதுதான் நம்ம சிறுபஞ்ச மூலம் சொல்லிட்டு இருக்கோம். இதோட ஆசிரியர் காரியாசன். ஓகேவா? அவ்வளவுதான் நூல் புக்ல இருந்தது. இதோட புக் பேக் பார்த்துடலாம். கண்ணுக்கு அழகம் கண்ணோட்டம்ன்றது நமக்கு தெரியும். இன்னுன்றது இந்த நாள் தான் வரும். நெக்ஸ்ட் எண்மனப்புன்றது ஃபர்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்றது என்ன நம்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எண்ணுக்கு இந்த எண் தான் வரணும். இத்துணையாம் என்று உரைத்தல் என்பது இந்த எண் வந்துடும். பண்ணுக்கு அழகு டேஷ். பண்ணா இசை பாட்டு. அதுக்கு என்ன அழகு? கேட்டார்ல, அது கேட்டவங்க நன்றுன்னு சொல்றது. அதான் கேட்டார். பிறரிடம் இறந்து செல்லாம யாருக்கு அழகு? காலுக்கு அழகு. மத்தவங்க கிட்ட போய் பொருள் கேட்டு நிக்க கூடாது அப்படின்றது. புது புக்ல எங்க இருக்குன்னு பாத்துடலாமா? புது புக்ல 9th ஸ்டாண்டர்ட்ல தான் இதுவும் இருக்கு. இயல் 5ல இருக்கு சிறு பஞ்சமூலம். ஆக்சுவலி இதுலயும் அதே தான் சொல்லியிருக்காங்க.
ஆசிரியர் பத்தி எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான், முன்னாடி படிச்சதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாட்டி இருந்தாலும் பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துடலாமா? அறிவுடையார் தாமே உணர்வர். பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவர் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ உத்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அதாவது பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதும் உண்டு. அது போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவங்க அவங்க சின்ன வயசாவே இருந்தாலும் அவங்க மூத்தவரோட வச்சு தகுந்த மாதிரி தான் அவங்கள மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் இருக்கு. அதை போலதான் மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பாத்தி கட்டாம இப்ப நிறைய மரம் வளருது, நிறைய செடி வளருது, இதெல்லாம் வந்து நம்ம வச்சு விதை போட்டுதான் வளர்ந்துட்டு இருக்கா என்ன? அப்படிலாம் இல்லைல்ல. அதுதான் சொல்றாங்க. அதே போலதான் மேதையர்களும் வந்து பிறர் உணர்த்தாமலே எதையுமே அவங்களே உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து ஓமை அணி பயின்று வந்திருக்கு இந்த பாட்டுல. ஓமை அப்படின்னா இந்த மாதிரி இது அப்படின்னு இப்ப வந்து அதுல சொல்லியிருக்காங்கல்ல, பாத்தி கட்டாமலே விதை போடாமலே வந்து மரம் முளைக்கும், அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி போல் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஓமை அணி வந்துடும். ஓகேவா? சொல்லும் பொருளும் பாத்துடலாம். மூவாது முதுமை அடையாமல் நாறுவ முளைப்ப தாவா கெடாதிருத்தல். ஓகே, அவ்வளவுதான். இதுலயே இலக்கண குறிப்பு பகுப்புலாம் இருக்கு. இதெல்லாம் அப்புறம் பாத்துடலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க நூல்வெளியிலன்னு பாத்துடலாம். தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அதான் சொன்ன சங்க இலக்கியங்கள்னா 10 பாட்டும் 8 தொகையும் அதுதான் நீதி நூல்கள் தோன்றுச்சு. அவை 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லியிருக்காங்க. அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்ச மூலம். அது வந்து 5 சிறிய வேர்கள் வந்திருக்கு. என்னென்னன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேவா? இவர்கள் வேர்களால் ஆனந்த மருந்து வந்து உடல் நோய் எப்படி போக்குதோ அது போல வந்து சிறுபஞ்ச மூலத்துல சொல்லியிருக்க 5 கருத்துக்களும் அறியாமையை நீக்கி அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யாரு? காரியாசன். அவர் வந்து மாக்கா நாயனின் மகன் மாணக்கர். காரி என்பதுதான் இவருடைய இயற்பெயர். ஆசான்றது தொழில் அடிப்படையில அமைந்த பெயர்னு சொல்றாங்க. ஓகேவா? காரின்றதுதான் ஒரு இயற்பெயரு. ஆசான்றது தொழில் அடிப்படையில் அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மா காரியாசன் என்று பாயரசியில் இவர் மா காரியாசனும் அவர் தான். காரியாசன் தான் மா காரியாசன். இதுல தெரிந்து கொள்ளும் கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும், ரொம்ப முக்கியமானது கூட. முன்னாடி இப்ப கேக்குறாங்களோ கேட்கலையோ இருந்தாலும் படிச்சுக்கோ. 10 வயதிற்குள்ளாவி சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடமும் ஆற்றல் பெற்ற யாரு? வள்ளலார். வள்ளலார்னா யாரு? ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார் சொல்லுவோம். வடலூர்ல இருக்க தர்மசாலை இது வந்து உருவாக்குனார்ல அவர் தான். 11வது வயதிலேயே அரசவை கவிதை வந்து பாரதி எனும் பாடம் பெற்றவர் யாரு? பாரதியார். யார் கொடுத்தாரு? எட்டமனன் தான் அவருக்கு அந்த பாட்டம் கொடுத்தாரு. 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யாரு? விக்டர் ஹியூகோ. இதுதான் நமக்கு தெரியாது, அதனால முக்கியமா படிச்சுக்கோங்க. 16 வயதிலேயே தமது தந்தை போர்ப்படையில் தளபதி மாவீரன் யாரு? அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் நமக்கு தெரியும். எத்தனை தோல்வி அடிச்சாலும் திரும்பி வந்து வெற்றி பெறுவதற்காக முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தாரு. நம்மள மாதிரி தான். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் யாரு? கலீலியோ. சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. தெரிஞ்சுக்கலாம், வருதா வரலன்றது அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். நியூ புக்ல இருந்து சிறுபஞ்சமூலமும் பார்த்தாச்சு. ஸோ சிறுபஞ்சமூலம் பத்தி ஃபுல்லாவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பத்தி பார்க்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.